ஏகே அஜித்குமார் அவர்கள் நாங்கள் ரேஸிலே பார்த்துட்டு இருக்கோம், செய்தியாக கேட்டுட்டு இருக்கோம். சினிமான்னு ஒன்று இருக்குது, அது எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அப்டேட் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அஜித் வந்து சில படிகள் இறங்கி வரணும். ஓகே, அவர் இறங்கி வரமாட்டேங்கிறார். அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நேராக துபாய்க்கு போய் அங்கேயே அஜித்தை சந்தித்து பேசியிருக்காங்க. அதில் அவங்க பேசின சம்பள விஷயத்தில் அஜித்துக்கு உடன்பாடு இல்லைங்க, அது சரியாக வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அவருடைய பிடிவாதம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கும்னு இங்கே தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் தமிழில் யாருமே அவர் கேட்ட சம்பளத்துக்கு படம் பண்ண தயாராக இல்லை. ஓகே, அதே மாதிரி தெலுங்கு கன்னடத்துலேயும் ரெடியாக இல்லை. இப்போ கேவிஎன் ஆகட்டும் அல்லது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஆகட்டும், அவங்களும் ரெடியாக இல்லை. தில்ராஜும் ரெடியாக இல்லை. ஓகே, அப்போ சம்பளத்தில் அவர் சில மடங்கு இறங்கி வரணும், அவர் ரெடியாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து பரவாயில்ல, அவர் கேட்குற சம்பளத்தை நம்ம கொடுத்துடலான்னு வந்திருக்கிறாரு. ராகுலுக்கு அஜித் ஒரு சலுகையும் கொடுத்துருக்காரு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸை கொடுங்க, மீதி சம்பளத்தை நீங்கள் படம் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது உள்ளபடியே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா நீங்கள் மாதம் எனக்கு 5 கோடி ரூபா கொடுங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாருன்னா இவரால் வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். அப்போ அது ஒரு பெரிய தொகையாக போய் மாறும். ஸோ அதனால் அந்த சலுகையை அஜித் கொடுத்துருக்கிறாரு. அதே நேரத்தில் ராகுலுக்கு படம் பண்ணுறதுல அஜித்துக்கே ஒரு சின்ன மாறுபாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியில் ராகுலுக்கு வந்து ஏதாவது பணம் பாக்கி இருக்கா, நம்ம படம் வரும்போது அந்த பாக்கிக்காக அவரை வந்து நெருக்கடி கொடுத்தா என்ன ஆகிறது, ஸோ இப்படிலாம் அவர் யோசிக்கிறாராம்.